ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் இன்றைக்கி மேக்ஸில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். பேசிக்காக நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னா என்னென்னு தெரியும் இல்லையா? என்னது, இப்போ நம்ம வந்து ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கிட்டு அந்த பொருளை நம்ம இப்போ என்ன செய்கிறோம், 120 ரூபாய்க்கு விற்கிறோம். அப்போ என்ன ஆகுது, நமக்கு அங்கே 20 ரூபா லாபம் கிடைக்கிது. அதே இது அந்த பொருளை 100 ரூபாய்க்கு விற்காமல் இப்போ 50 ரூபாய்க்கு விற்கணும்னு வச்சுக்குவோம். அப்போ என்ன ஆகுது, அந்த இடத்துல நமக்கு 50 ரூபாய் நஷ்டமாகுது இல்லையா? அப்போ இதுதான் என்னது, லாபம் மற்றும் நட்டம், அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ இப்போ இதுதான் பேசிக்கானது. இப்போ நம்ம இதில் நமக்கு வந்து இப்போ நமக்கு 11 டைப் இருக்குது. இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸை பொறுத்தவரையில் எத்தனை டைப் இருக்குது? 11 டைப் இருக்குது. இதில் நம்ம இன்றைக்கி கிளாஸில் வந்து 3 டைப்பை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைப் பாருங்க, நம்ம ரொம்ப பேசிக்லேருந்தே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா சின்ன பேசிக்ஸில் உள்ளது உங்களுக்கு மேபி எக்ஸாமில் கேட்காமல் இருக்கலாம். ஆனால் பெரிய பெரிய சம்ஸ் நீங்கள் அடுத்தடுத்து சால்வ் பண்ணும் பொழுது இது கண்டிப்பாக தேவை. ஸோ அதனால் நம்ம பேசிக்ஸ்லேருந்தே போயிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபார்முலா பாருங்கள். ப்ராஃபிட் லாஸ் இதை தான் நம்ம டைப்பில் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னது, ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். அடுத்து பாருங்கள், லாஸ்க்கு ஃபார்முலா என்ன, காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ்னால் விற்பனை விலை, காஸ்ட் ப்ரைஸ்னால் அடக்க விலை. தமிழில் உள்ளவங்க தமிழில் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம அடுத்த சம் சால்வ் பண்ணுவோம் இல்லையா? நான் அங்கே வந்து எஸ்பி சிபி அப்படி தான் கொடுத்துருப்பேன். நம்ம ஒவ்வொரு இதுக்கும் இது வந்து ஈஸியானது, ஒவ்வொரு இதுக்கும் இது பண்ண முடியாதுன்றதுனால உங்களுக்கு நான் வந்து ஷார்ட்டாக தான் கொடுத்துருப்பேன். சிபி எஸ்பி அப்படின்னு தான் கொடுத்துருப்பேன். சிபினா காஸ்ட் ப்ரைஸ், அதாவது அடக்க விலை. எஸ்பினா செல்லிங் ப்ரைஸ் விற்பனை விலை, அப்படி தான் கொடுத்துருப்பேன். ஸோ தமிழில் வேணுன்றவங்க இதில் பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், எக்ஸாம்பிள் 1 இதை வச்சு சம் பார்க்கலாமா? சிபி ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க, காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு, 50 ரூபா கொடுத்துருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 60 ரூபா கொடுத்துட்டு ப்ராஃபிட் கேட்டிருக்காங்க. நமக்கு ப்ராஃபிட்டுக்கு ஃபார்முலா என்ன, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். அப்போ 60 ரூபா மைனஸ் 50 ரூபா எவ்வளவு, 10 ரூபா. இவ்வளோதான் ஆன்சர். அடுத்து பாருங்கள், காஸ்ட் ப்ரைஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 70 ரூபா. செல்லிங் ப்ரைஸ் 60 ரூபா கொடுத்துருக்காங்க. லாஸ் கேட்டிருக்காங்க. லாஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா செல்லிங் காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். அப்போ 70 மைனஸ் 60 எவ்வளவு, 10 ரூபா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், காஸ்ட் ப்ரைஸ் 100 ரூபா கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் 20 ரூபா கொடுத்துருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு ப்ராஃபிட்டுக்கு ஃபார்முலா என்ன, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ நம்ம அந்த சிபி அப்படின்றது இந்த சைட் கொண்டு வந்துட்டோம்னா எஸ்பி என்னன்றது, அதாவது செல்லிங் ப்ரைஸ் என்னென்னு கண்டுபிடிச்சிடலாமா? இதை இங்கே கொண்டு வந்துட்டால் ப்ராஃபிட் ப்ளஸ் செல்லிங் ப்ரைஸ் ஆயிரும். அப்போ 100 ப்ளஸ் 10 எவ்வளவு, 20 எவ்வளவு, 120. ரீஸ் 120 அதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், எ டேபிள் இஸ் பாட் ஃபார் 4500 அண்ட் சோல்ட் இட் ஃபார் 4800. அப்போ ப்ராஃபிட் ஆகுது லாஸ் ஆகுது என்ன அப்படின்னு கேட்காங்க. தமிழில் உள்ளவங்களுக்கு அடுத்து கீழே கொஸ்டின் தமிழில் இருக்குது, பார்த்துக்கோங்க. என்ன சொல்கிறாங்க, ஒரு டேபிளை ஒருத்தர் 4500 ரூபாய்க்கு வாங்குறாரு. வாங்கி நினச்சிறாரு 4500 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்போ வாங்கக்கூடிய இந்த 4500ன்றது காஸ்ட் ப்ரைஸ், விற்கக்கூடியது இது செல்லிங் ப்ரைஸ். அப்போ ப்ராஃபிட்டாக லாஸான்னு கேட்காங்க. இங்கே செல்லிங் ப்ரைஸ் கூட இருக்கா, காஸ்ட் ப்ரைஸ் கூட இருக்கா? செல்லிங் ப்ரைஸ் தான் கூட இருக்குது. செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் என்னது, ப்ராஃபிட். காஸ்ட் ப்ரைஸ் கூட இருந்தால் லாஸ். இங்கே நமக்கு எது கூட இருக்குது, செல்லிங் ப்ரைஸ். அப்போ இங்கே நமக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் தான். அப்போ ப்ராஃபிட்டுக்கு ஃபார்முலா என்ன, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் வந்து எவ்வளவு, 4800 மைனஸ் 4500 எவ்வளவு, 300. அப்போ நமக்கு தேவையான ப்ராஃபிட் 300 ரூபா. அடுத்தது 2வது டைப் பார்க்கலாமா? இது என்னென்னா டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கிறது. 2வது டைப் என்னது, டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கிறது. டிஸ்கவுண்ட்னா தள்ளுபடி. அப்போ தள்ளுபடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன பாருங்க, மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். மார்க்கெட் ப்ரைஸ்னால் என்ன, ஒரு பொருளுடைய குறித்த விலை. அந்த குறித்த விலையிலேருந்து அதை நம்ம என்ன விலைக்கு விற்றோமோ அந்த விலையை கழிக்கணும். கழிச்சா நமக்கு தேவையான டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இதுதான் ஃபார்முலா. அடுத்து இதை வச்சு சம் பார்க்கலாமா? ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க 110 ரூபா. மார்க்கெட் ப்ரைஸ் 130 ரூபா கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட் வந்து 5 ரூபா கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, ப்ராஃபிட். ப்ராஃபிட்டுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் தெரியும். இங்கே நமக்கு செல்லிங் ப்ரைஸ் தெரியுமா, தெரியாது. காஸ்ட் ப்ரைஸ் மட்டும் அவங்க கொடுத்துருப்பாங்க. அப்போ செல்லிங் ப்ரைஸ் இந்த ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? செல்லிங் ப்ரைஸ் இங்கே கொண்டு வந்துட்டு டிஸ்கவுண்ட் இங்கே கொண்டு வந்துட்டால் நமக்கு தேவையான செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிருமா? அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளவு, 130 ரூபா மைனஸ்
டிஸ்கவுண்ட் எவ்வளவு 5 ரூபா கழிச்சா எவ்வளவு 125 ரூபா. இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? அப்போ ப்ராஃபிட் ஈக்குவல் டு 125 மைனஸ் 110 எவ்வளோ கிடைக்கும்? ஆன்சர் 15 ரூபா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மார்க்கெட் ப்ரைஸ் 150 ரூபா கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட் 15 ரூபா கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் 30 ரூபா கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க? காஸ்ட் ப்ரைஸ்க்கு ஃபார்முலா நமக்கு இங்கே ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அப்போ என்னது? ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். நமக்கு ப்ராஃபிட்டோட வேல்யூ தெரியும், செல்லிங் ப்ரைஸ் தெரியுமா? தெரியாது. அது தெரிஞ்சால் தான் நம்ம காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்க முடியும். அப்போ அதுக்கு நம்ம மேலே யூஸ் பண்ண மாதிரி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் 130 ரூபா மைனஸ் டிஸ்கவுண்ட் 15 ரூபா. ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எவ்வளவு? 115 ரூபா. இப்போ நம்ம அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ இது ரெண்டையும் அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விட்ருங்க. அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 115 ரூபா மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் என்ன கொடுத்துருக்காங்க? ப்ராஃபிட் இங்கே வந்துடும்ல, ப்ராஃபிட் 30 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போ அதை மைனஸ் பண்ணால் நமக்கு காஸ்ட் ப்ரைஸுடைய வேல்யூ 85. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ரகு பைஸ் a chair for 3000. He wants to sell it at a profit of 500 after making a discount of 300. What is the MP of the chair? அதாவது என்ன சொல்கிறாங்க? 3000 ரூபாய்க்கு ஒருத்தர் ஒரு சேர் வாங்கியிருக்காரு. அவர் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்க விரும்புகிறாரு. 300 ரூபான்ற டிஸ்கவுண்ட் கொடுத்து ஒரு பொருளை விற்க விரும்புகிறாரு. அப்போ அவருக்கு என்ன ப்ராஃபிட் வேணும்னு நினைக்கிறாரு? 500 ரூபா ப்ராஃபிட்டோட விற்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ அந்த சேருடைய மார்க்கெட் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? முதல்ல கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிக்கோங்க. தமிழில் உள்ளவங்களுக்கு தமிழில் இருக்குது. கொடுத்துருக்கிறது என்னது? காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? 3000. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 500 கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 300 ரூபா கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு மார்க்கெட் ப்ரைஸ் எந்த ஃபார்முலாவில் வரும்? SP ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். மேலே சால்வ் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபார்முலாவில் போடலாம். அப்போ டிஸ்கவுண்ட் தெரியும், செல்லிங் ப்ரைஸ் தெரியுமா? தெரியாது. அப்போ முதல்ல செல்லிங் ப்ரைஸை கண்டுபிடிக்கணும். செல்லிங் ப்ரைஸ்க்கு ஃபார்முலா என்ன? ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். அப்போ நம்ம செல்லிங் ப்ரைஸை மட்டும் இங்கே வச்சுட்டு காஸ்ட் ப்ரைஸ் அங்கே கொண்டு போயிடலாமா? அப்போ 500 ப்ளஸ் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு? 3000. ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு செல்லிங் ப்ரைஸுடைய வேல்யூ 3500. இப்போ இதை நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? மார்க்கெடு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு டிஸ்கவுண்ட் இந்த சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ செல்லிங் ப்ரைஸ் இப்போ நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 3500 ப்ளஸ் டிஸ்கவுண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 300. ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் எவ்வளவு? 3800. ஸோ நமக்கு தேவையான மார்க்கெட் ப்ரைஸுடைய விலை எவ்வளவு? 3800. அடுத்தது பாருங்கள். முதல் 2 டைப்பில் என்ன பார்த்தோம்? ப்ராஃபிட்டு, லாஸு, டிஸ்கவுண்ட்டு 3 கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தோம். இந்த இதில் அந்த 3க்கும் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன, லாஸ் பர்சன்டேஜ் என்ன, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்ன, அதுக்கான ஃபார்முலா பாருங்கள். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா பாருங்கள். செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. அடுத்து லாஸ் பர்சன்டேஜ் காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் டிவைடட் பை செல்லிங் ப்ரைஸ் இன்ட்டு 100. டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஸோ இந்த 3 ஃபார்முலாவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இதுலேருந்து ரிலேட்டடாக சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், a man buy an article for 27 rupees 50 paise and sells it for 28 rupees 60 paise. Find his profit %. ஒருத்தர் என்ன செய்கிறாரா? ஒரு பொருளை இவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறாரு, இவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்போ ப்ராஃபிட் % என்னன்னு கேட்குறாரு. ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ அந்த ஃபார்முலாவில் டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? செல்லிங் ப்ரைஸுடைய வேல்யூ 28.6 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. இப்போ மேலே ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எவ்வளவு? 1.1 டிவைடட் பை 27.5 இன்ட்டு 100. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு மேலே இங்கேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாமா? அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள்? 11/275 இன்ட்டு 100.
இப்போ இதை 11 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாமா? 225 வரும். இப்போ இதை 25 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே 4. ஸோ ஆன்சர் நமக்கு என்ன? 4%. அப்போ எவ்வளோ லாபத்தில் விற்கிறாரு? 4% லாபத்தில் விற்கிறாரு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இஃப் எ ரேடியோ இஸ் பர்ச்சேஸ்டு ஃபார் 490 rupees and sold it for 465 rupees and 50 paise. அப்போது லாஸ்ட் பர்சன்ட் கேட்காங்க. அதே தான் சேம். இது நமக்கு என்னது? காஸ்ட் ப்ரைஸுடைய வேல்யூ. இது செல்லிங் ப்ரைஸுடைய வேல்யூ. லாஸ்ட் பர்சன்ட் கேட்காங்க. லாஸ்ட் பர்சன்ட்டுடைய ஃபார்முலா என்னது நமக்கு? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஸோ இப்போ நம்ம இதை இது பண்ணிடலாமா? மேலே ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 24.5. அடுத்து கீழே டிவைடட் பை 490 இன்ட்டு 100. ஸோ இங்கே 0 கேன்சல் ஆகிடுமா? இது என்ன? இதில் 7 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? இங்கே 7 கிடைக்கும். அடுத்தது இங்கே என்ன கிடைக்கும்? 35, அதாவது 3.5ன்னு வரும். அடுத்தது 7ஆல் அகெயின் இது பண்ணால் 0.5ன்னு வரும். ஸோ 0.5 இன்ட்டு 10 நமக்கு எவ்வளவு? 5. ஸோ ஆன்சர் 5%. இது 15 நினச்சிடாதீங்க, 5. 0.5 இன்ட்டு 10 எவ்வளவு? 5%. அடுத்து பாருங்கள். த ப்ரைஸ் ஆஃப் அ ரெயின்கோட் வாஸ் ஸ்லாஷ் ஃப்ரம் 1060 rupees to 901 by a shopkeeper in the rainy season to boost the sales. Find the rate of the discount given by him. அதாவது ஒரு ரெயின்கோட்டோடைய விலை வந்து 1060 ரூபாய் இதோடைய மார்க்கெட் ப்ரைஸ். அதிலேருந்து விற்கிற விலை 901 rupees குறையுது. அப்படி இருக்குன்னா அவருடைய டிஸ்கவுண்ட் பர்சன்ட் என்னவாக இருக்குன்னு கேட்காங்க. ஸோ இது தமிழில் உள்ளவங்களுக்கு கொஷின் இருக்குது, பார்த்துக்கோங்க. முதல்ல கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிக்கலாமா? மார்க்கெட் ப்ரைஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 1060. செல்லிங் ப்ரைஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 901. கொடுத்துட்டு என்னது? டிஸ்கவுண்ட் பர்சன்ட் கேட்டிருக்காங்க. டிஸ்கவுண்ட் பர்சன்ட்டுக்கு ஃபார்முலா என்ன? டிஸ்கவுண்ட் டிவைடட் பைன்னு வரும். டிஸ்கவுண்ட்டுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னது? மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணிடலாமா? இப்போ மேலே ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 159 டிவைடட் பை 1060 இன்ட்டு 100. இதை எதிலெல்லாம் கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். இங்கே 0 கேன்சல் ஆகிடும். அடுத்தது இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 106 இன்ட்டு 15 வந்து என்ன கிடைக்கும்? 1590 வரும். 10ஆல் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே 0 வந்துடுமா? இதை விட்டுருங்க, 0வை நான் இங்கே எழுதிடுறேன். ஸோ என்ன கிடைக்கும்? இதை 15ஆல் மல்டிப்ளை பண்ணி அந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ ஃபைனல் ஆன்சர் 15%. அவ்வளோதான் ஆன்சர். ஸோ இப்போ அந்த 3 டைப் ரேட்டால் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து முடிச்சாச்சு. இப்போ இதிலேருந்து உங்களுக்கு நான் ஒரு 2 கொஷின் கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். அடுத்த வீடியோவில் அடுத்து வர இனிமேல் இருக்கக்கூடிய டைப்ஸை நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம்.